வணக்கம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு சப்பாத்தி நூடுல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். 1/2 கிலோ கோதுமை மாவு, பெரிய வெங்காயம், குடமிளகா, 5 முட்டை, 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தூள் உப்பு, மிளகு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம், கடலை எண்ணெய், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரி நல்லா மாவு பிணைஞ்சு சப்பாத்திக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பதத்துக்கு நல்லா சாஃப்டாக நல்லா அடித்து பிணைஞ்சிருங்க. சப்பாத்தியும் சாஃப்டாக வரும். நல்லா சப்பாத்தி அகலமாகவே தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நூடுல்ஸ் மாதிரி நல்லா நீளமாக வரும். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தோசை கடாயை வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நம்ம நிறையா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சப்பாத்தி ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரிசையாக அடுக்கி கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதை இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதை எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம குடமிளகா போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை உடச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். அது கூடவே நம்ம தட்டி வச்சுருந்த மிளகுத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா காரமாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா முட்டை ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை அதில் நல்லா போட்டு பிரட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா பிரட்டி எடுத்தாச்சுன்னா நமக்கு சப்பாத்தி நூடுல்ஸு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா நமக்கு ரெடி ஆகிடுச்சு சுவையான சப்பாத்தி நூடுல்ஸ். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். சுவையான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பார்த்துடலாம். நல்லா காரசாரமாக மிளகெல்லாம் தட்டி போட்டு முட்டை சேர்த்து அவ்வளோ அருமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சாப்பிட்ணுன்னு எனக்கு எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே,
நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.